ஆமென். எல்லாவற்றையும் நினைவு கூறுகிற விதமாக ஸ்தோத்திரம் நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு நிமிஷம் எல்லா கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி கடை டீலர் எல்லா கண்களை மூடி praise the Lord. Thank you, Jesus. விலையேற பெற்ற உம் திருரத்தமே அவர் வீழாமல் பாயுமே. விலையேற பெற்றோரால் என்னை மாற்றவில்லையாய் நீங்களே. சாய்ந்ததை பாருங்கள். அவன் சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனியது ஆத்தும நேசரின் அருகில் அடங்கிலே ஆறுதல் மனதில். கதறவர் பழைய பாடல்
Thank you.
அட்டையில் அப்படி அன்பின் நிமித்தமாக எடுத்ததுனால நமக்குள்ள என்ன வந்துச்சு? இந்த உலகத்துல யாரும் கொடுக்காத ஒரு சிறந்த சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். சிறந்த சந்தோஷம், யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறந்த சந்தோஷத்தை ஆண்டவர் சிலுவை அட்டையில் ஆமென் நாம் வந்ததினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அடுத்து சொல்லுங்க பாருங்க. எவ்வித கொடிய இடருக்கும் மற்றே இந்த உலகத்துல நான் இயேசுவையே சார்ந்திருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷரை சார்ந்தோமானால் நம்ம பயப்படுவோம். அல்லேலூயா. ஆமா, நம்மளுடைய பலத்தை சார்ந்தோம்னா நம்ம பயப்படுவோம். நம்ம பணத்தை சார்ந்தோம்னா நம்ம பயப்படுவோம். அல்லேலூயா. நம்ம மூளையை சார்ந்தோம்னா பயப்படுவோம். ஆனா இயேசுவை சார்ந்தவங்க ஒரு நாளும் பயப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. அதான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என்று சொல்லுகிறார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தரை சார்ந்து கொள்கிறார். அல்லேலூயா. சிலுவை அட்டை. ஆமென். அந்த சிலுவை அட்டையை கொடுத்தவங்க அருகில வந்ததுனால பாருங்க, தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்த நம்ம, ஒருவேளை நீங்க இப்ப பயப்படலாம், பயப்படாம இருக்கலாம், சொல்றேன் சரிங்களா? அப்ப தேவையில்லாத காரியம், இருட்ட பார்த்தா பயம், ஒரு பூச்சை பார்த்தா பயம், ஒரு பிரச்சனையை பார்த்தா பயம், எல்லாத்தையும் பார்த்தா பயம். ஏதாச்சும் ஒரு சின்ன கையில ஒரு ஆயுதம் இது அந்த வியாதி இருக்குமோ பயம். அல்லேலூயா. ஆனா இயேசுவை சார்ந்து கொள்கிறவர்களுடைய வாழ்க்கையில அந்த பயம் ஒரு நாள் இருக்கப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் மனிதரை சார்ந்து கொள்ளல, யார் சார்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்காக ஜீவனை கொடுத்த, நமக்காக உயிர் தெழுந்த, அவன் இந்த உலகத்தை ஜெயித்த தெய்வத்தை நாம் சார்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் சார்ந்து கொள்ளுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அந்த பயம் என்பதே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து சொல்லுங்க பாருங்க, என்ன சொல்லுங்க? அவனே வியாகுல வந்தால் அவனையே நான் கட்டி கொண்டான், அழகிய மோதிர பண்ணா. அல்லேலூயா. இந்த உலகத்துல எந்த துயரங்கள், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவன் கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சிலுவை அண்டை தான் நமக்கு ஒரு சிறந்த சந்தோஷம். ஆமென். தேவ சமூகம் நமக்கு ஒரு சிறந்த சந்தோஷத்தை, விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சில பேருக்கு அல்லேலூயா வரல. கர்த்தர் நல்லவர். உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஒரே ஒரு ஸ்டான்ஸ் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆமென். நம்ம கடைசி ஸ்டான்ஸ், எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சே. ஆமென். இயேசுவை சார்ந்து
உடையாட சேற்று வாழ்ந்த என்னை தூக்கி உடையாட சேற்று வாழ்ந்த என்னை இசையா தூக்கி அல்லேலூயா தூக்கி எடுத்திருக்கிறார். யாராலையும் தூக்க முடியாத இடத்துல வந்து தூக்கி எடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் அதை நல்லா உணர்றேன். ஏன்னா நான் எப்பேற்பட்ட பாவத்துல இருந்து எனக்கு தான் தெரியும். அதுக்கு நான் பரிசுத்தவான்னு சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தவானா மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நான் பரிசுத்தவான் நான் சொல்ல வரல. அல்லேலூயா. பரிசுத்தவான்களால் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்ப முன்னான வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது யாருமே ஒரு சேக்ஸ்ல எடுக்கும் பொழுது உள்ள ஆழமான ஒரு படுகொலியில் விழுந்துட்டோம்னா பாருங்க, யாராச்சும் தூக்கம் வருவாங்களா? யாராச்சும் கம்பெனி வருவாங்க, கை கொடுத்து தூக்கம் வருவாங்களா? முடியவே மாட்டாது. சேச்சை கூட இருக்கிற பாவத்தை அவன் கல்வாரி ரத்தத்தை கொண்டு எப்படி கல்வாரி இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை கொண்டு அவன் நம்மளை கழுவி பரிசுத்தமாய் மாற்றி அல்லேலூயா நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளவர்கள். ஆமென். இன்றைக்கும் அந்த பாக்கியத்தை பெறாத எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனா அந்த பாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நினைக்கிறீங்களா? அதை நினைச்சாலே அழுக வரும். ஆமா, அதை நினைச்சாலே அழுக வரும். நம்ம வச்சிருக்கிற நெச்சுக்கு விலையேற பெற்று. அல்லேலூயா. அதான் இயேசு சொல்லுகிறார், நீங்க என்னிடத்துல அன்பு கூறுகிறதை காட்டிலும் முந்தி நான் உங்களிடத்துல அன்பு கூறுகிறதுனாலதான் அன்பே இந்த உலகத்துல உண்டாயிருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம அன்பு கூறுறதுனால இல்ல, அவர் நம்ம இடத்துல அன்பு கூறுறதுனால. ஈமென், ஈமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப அவருடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்றது நம்ம நினைச்சு பார்க்கிறோம். ஆமென். இந்த 2 நாட்கள் கன்வென்ஷன் எதற்கு? ஹலோ சொல்லுங்க, எதற்கு? நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏதோ 2 பாட்டு படிக்கணும் போகணும், அதுக்காக நான் வரல. தூத்துக்குடியில இருந்து 3 பாட்டு படிச்சாலும் 5 பாட்டு படிச்சாலும் அதுல ஆவி இருக்கணும், உண்மை இருக்கணும். அதைத்தான் தேவன் அங்கீகரிப்பாங்க. இல்லைன்னா அங்கீகரிக்க மாட்டேன். பாடுவேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, உணர்ந்து பாடுவேன்.
பாடணும். அந்த வேதம் அதான் சொல்லுகிறது, எதை செய்தாலும் முழு பலத்தோடு செய்யுங்க. ஆண்டவர் நம்ம மீது அன்பு கூர்ந்ததை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப நம்ம எப்படி அவரிடத்தில் அன்பு கூர்ந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னா என்னன்னா, உம்மோடு இருக்கிறதா இல்ல இல்ல முழு உள்ளத்தோடு. அதான் ஃபாதர் சொல்றாங்க, உமையோடு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக சந்தோஷத்தினால ஆடினார், பாடினார். நான் உங்களை ஆடலாம் சொல்லல, அந்த ஊழியக்காரன் கிடையாது, ஆட சொல்ற ஊழியக்காரன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா ஒன்னே ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க பாடலாம் விட மாட்டோம். மூன்றாம் உடம்பு சத்தமா வந்து உட்காரு. அல்லேலூயா. காலையில உபவாசத்தை முடிச்சுட்டா அல்ல உங்களை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கணும்? நான் உற்சாகமா. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல சேர் கிடைச்சிருக்கால, ரெண்டு கை நல்லா வச்சிருக்கீங்க ஸ்டாண்ட் மாதிரி. தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. நான் தப்புலாம் சொல்லல. சொல்ல உடனே ஒன்று சொல்றேன், நல்ல காரியங்களை என்ன பண்ணணும்? நல்ல காரியங்களை என்ன பாட்டு போடுங்க, என் மீது அன்பு கொடுத்து பலியாடி சிலுவையில்